ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். காலையிலேயே ஒரு வாய்க்கா தகராறு பஞ்சாயத்து என்னன்னு கேளுங்க. ஒரு நாள் லீவ் போட்டுரு வீட்டில் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தியா? அது நீ உன் வாயில் சொல்லு. எதுக்கு என்னது இங்கே பார்த்து சொல்லு. நிம்மதியாக இருப்பேன். அண்ணன் பர்த்டேக்கு தான் அப்போ ஸ்கூலுக்கு கிளம்புன்னு சொல்கிறாங்க. அப்பயே ஒன்று ஸ்கூலுக்கு போன்னு சொல்கிறாங்களா? ஏன் ஸ்கூலுக்கு போனாதானே படிக்க முடியும்? அண்ணன் பர்த்டேன்னா அண்ணன் லீவ் போடலாம். நீ எதுக்கு லீவ் போடுற? என் தம்பி நான் லீவ் போட சொல்ல அவன் லீவ் போடுவான். சரி, பர்த்டேக்கு லீவ் போட்டு வீட்டில் இருந்து என்ன பண்ணுவீங்க? ஸ்கூலுக்கு போனால் 4 பேருக்கு சாக்லேட் கொடுக்கலாம். சாக்லேட் நீங்கள் வாங்கி தர மாட்டீங்க. ஏன் வாங்கி தர மாட்டேது? அதான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேனே, வாங்கிட்டு வந்து. 26 சாக்லேட்டு, 26 பென்னு சரிங்களா? வாங்கிட்டு போய் கொடுங்க. அதுக்கு எதுக்கு சோகமாக இருக்குடி தங்கம்? அப்போ என்ன அவங்களுக்கு நல்ல நிலமா அவள் ஸ்கூலுக்கு போக சொன்னா? ஆமாங்க, எங்கள் வீட்டோட மூத்த பிள்ளை ஹிருத்திக்கு தான் பர்த்டே. அவருக்கு பர்த்டேனா இவருக்கு லீவ் வேணுமா? காலையிலே வம்பு பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியும் அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு தான் கிளம்புனோம். நடராஜர் கோயிலில் வரதராஜ பெருமாளுக்கு 30 வருஷம் கழிச்சு இன்றைக்கி கும்பாபிஷேகம். போயிட்டு தெற்கு சன்ன வீதி வழியாக தான் போனோம். தெற்கு கோபுர வாசலில் நின்று தான் கோபுர கலசத்தையுமே நாங்கள் வழிபட்டோம். அப்படியே பாண்டியனார் கோயிலுக்கு போயிட்டு முருகரையும் கும்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் அங்கே போனோம். முருகரையும் வழிபட்டுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு சின்னதாக ஒரு கிளிப்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். திரும்பி ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா மணி ஒரு 10:30 தான் இருக்கும். கால் கொப்பளம் போகிற அளவுக்கான சூடு. வீட்டுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக கொப்பளம் இருந்துச்சு. வரும்போதே பார்த்திங்கன்னா சின்னதாக கேக் மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு விப்பிங் க்ரீம், சாக்கோ சிப்ஸு, கொக்கோ பவுடர் வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு 2:30 போல் தான் ஸ்டார்ட் பண்ணோம் கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்தோடனே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா 2:30 or 3 ஆகிடுச்சு. எப்படா முடிக்க போகிறோம் நினச்சிட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைதா தான் எடுத்துக்கிட்டோம். மைதா வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப்பு. எனக்கு டேரெக்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு 3/4 கப் கிடையாது. ஸோ நான் ஒரு 1/2 கப்பும் ஒரு 1/4 கப்பும் அரையும் ஒரு 1/4 எடுத்துகிட்டு 2த்தையும் சேர்த்தா நமக்கு 3/4 கப் கிடச்சிரும். இப்போ பாருங்கள் நான் எப்படி தட்டி எடுக்கிறேன்னு பாருங்கள். கேக் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதிகமாக எடுத்துட்டாலும் கேக் வந்து ஃப்ளாப் ஆகிடும், கம்மியாக எடுத்துட்டாலும் கண்டிப்பாக கேக் வந்து வேகாமல் ஃப்ளாப் ஆகிடும். ஸோ மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக எடுக்கணும். தலையை வெட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கோபுரமாக எடுக்காமல் கையால் தலையை வெட்டி தான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர். 3/4 கப்புக்கு கால் கப்பு தான் வந்து கொக்கோ பவுடர். அதிகமாக போட்டாலும் கசப்பு தன்மை வந்துடும், கம்மியாக போட்டாலும் ஃப்ளேவர் இல்லாமல் போயிடும். ஸோ வந்து 1/4 கப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா அண்ட் அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர். அது வந்து நான் மெஷர்மெண்ட்ஸ் வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இதுதான் வெட் இன்க்ரீடியண்ட்டு. கொக்கோ பவுடர் எடுக்கும்போது மட்டும் நல்லா சலிச்சிடணும். ஏன்னா அது என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா கடல மாவு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். கடல மாவு எப்படி நமக்கு எவ்வளோ தான் கரைச்சி விட்டாலும் உருண்டையாக ஆகும், அது மாதிரி கொக்கோ பவுடரும் இருக்கும். அதனால் ஒரு 2-3 தடவை சலிச்சிக்கிறது நல்லது. அப்போ தான் இந்த 4 மாவும் நல்ல கலந்து வரும். 4ன்னு சொல்கிறது பேக்கிங் சோடாவையும் பவுடரையும் சேர்த்து தான். அப்படி இல்லைனா இங்கே பாருங்கள், நான் ஒரு தடவை சலிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். அது மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக அந்த உருண்டையாக இருக்கிறது எல்லாத்தையும் கையால் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அது வந்து நல்ல பக்குவமாக வந்துடும். இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து வச்சு எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெட் இன்க்ரீடியண்ட்டு மொத்தம் 4 முட்டை போடணும். அதான் வந்து மெஷர்மெண்ட்டு. பட் என்கிட்ட இல்லை, வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம்ன்ற மாதிரி கொஞ்சம் மூளையெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்னாச்சுன்னா, சரி ஓகே 3 முட்டை வந்து அதில் 4 முட்டை வந்து அதில் சின்னதாக இருந்தது, நம்ம 3 முட்டை போடுறோம், நம்மக்கிட்ட பெரிய முட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லி என் மனசை நானே ஆறுதல் படுத்திக்கிட்டு செய்ய ஆரம்பித்தாச்சு. நல்ல முட்டையை எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கேக் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படியே சாஃப்டாக பஞ்சு போல் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் 3 முட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து விஸ்க் வச்சுலாம் நம்மளால் வந்து அடிக்க முடியாது முட்டையை. கண்டிப்பாக நம்ம வந்து மெஷின் வச்சு செய்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நாம் எடுக்கிற பாத்திரம் ட்ரையாக தான் இருக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா இல்லைனா முட்டையோட ரா ஸ்மெல் வந்துடும். எடுத்த உடனே ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம அடிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 இருந்துச்சு. ஆனால் நான் வந்து 2 தான் ஸ்கிப் பண்ணேன். ஃபஸ்ட்டு 2, அதுக்கப்புறம் 3, 4ல் வச்சுட்டு 5, 6, லாஸ்ட்டாக தான் 7க்கு போனேன். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மாய்ஸ்ட்டாக இருக்கணும்.
அப்படியே எடுத்து பார்த்தாலே நமக்கு கையில் வந்து நல்லா க்ரீமியாக கிடைக்கணும். அது வரைக்கும் நல்லா வந்து முட்டையை நல்லா விப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இடையில சுகர் சேர்த்துக்கணும். சுகர் வந்து மாவு எவ்வளவோ அதுதான் நமக்கு சுகருமே. இப்போ 3/4 கப் நம்ம வந்து மாவு எடுக்கிறோன்னா 3/4 கப் கண்டிப்பாக சுகர் எடுத்துக்கணும். வேணுன்றவங்க பொடி பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே கொஞ்சம் ஈஸியாக எப்படி இது பண்ணலான்னு பார்க்குறதுனால நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுவோன்னு பார்த்திங்கன்னா, இப்படியே போட்டு நல்லா நம்ம விப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையும் போட்டு நல்லா அடிக்க ஆரம்பித்தாச்சு. நல்ல கன்சிஸ்டன்சி வரலைன்னா கேக் ஃப்ளாப் ஆகிடும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நல்லா நான் விப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்க ஆரம்பித்தேன். இடையிலையும் இன்னொன்று என்ன கலந்து வச்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப் மில்க்கு. அதில் உங்களுக்கு என்ன காஃபி பவுடர் வேணுமோ சேர்த்துக்கலாம். பட் நான் இங்கே வந்து சன்ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையும் ஒரே தடவையில் அப்படியே போட்டு கொட்டிடக்கூடாது. 3 பேட்சாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து கொஞ்சமாக மாவு, அதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மில்க்கு, அந்த காஃபி கலந்து வச்ச மில்க்கையும் சேர்த்து ரெண்டுத்தையும் 3 டைம்ஸ் நான் நல்லா வந்து கலந்துக்கிறேன். அதுவும் என்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் கலந்துக்கணும். என்னடா இது டக்குன்னு கேக் வந்துருச்சு எல்லோரும் வீட்டுகிட்ட ஊட்டி விட்டுட்ருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? ஒரு 6:30 போல் நாங்கள் கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நடுவில் வந்து ஃபோனில் சார்ஜ் இல்லாதனால நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல. நைட்டுக்கு சரி ஓகே சப்பாத்தியும் சிக்கன் குருமாவும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான். கால் கொப்பளம் போட்டதுனால என்னால் எதையுமே நின்றுட்டு செய்ய முடியல. உட்காந்துட்டு செய்கிற வேலையெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். நின்றுட்டு செய்கிற வேலையெல்லாம் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் சப்பாத்தி தேய்ச்சி கொடுத்தேன். அதுக்குள்ளே அவங்க வந்து சிக்கன் கிரேவி பண்ணிட்டாங்க. சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருளெல்லாம் நான் வந்து அரிஞ்சு கொடுத்துட்டேன். அதாவது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே. இடையில சேட்டையை பார்த்தீங்களா? இவர் அப்படி தான் சேட்டை தான். பெரிய புள்ள அமைதினா சின்ன புள்ள சேட்டை. அது மாதிரி தான் எப்போவுமே இருக்கும். அது மாதிரி டக்குன்னு வந்து குருமாவும் வச்சாச்சு. சப்பாத்தியும் போட்டுட்டு சின்ன பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா பூரி பிடிக்கும். அதனால் பூரி இல்லாமல் எப்போவுமே இருக்காது. அதனால் ஆளுக்கு 2 பூரின்ற மாதிரி கனெக்ட் பண்ணி போட்டு அன்றைக்கி அப்படி தான் நைட்டு டின்னரை முடித்தோம். இவர் ஸ்கூலுக்கு போக மாட்டார். போனார்னா ஹோம்ஒர்க் முடிக்காமல் கையை வைக்க மாட்டார் சாப்பாட்டில். எடுத்து வச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு சாப்பிட வந்திருந்தார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்படியே தான் இந்த நாள் வந்து நமக்கு இனிதே முடிஞ்சிச்சு. நாளைக்கு இன்னொரு vlogல சந்திப்போம். பாய்.